நூற்றாண்டுகள் கடந்தாலும் அவசர தேவையான மருத்துவமனைக்கு டோலி கட்டி சுமந்து செல்லும் வெள்ளைக்கவி கிராம மக்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே அமைந்துள்ள வெள்ளக்கெவி கிராமத்தில் சுமார் 200 குடும்பங்களும் 400க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் வசித்து வருகின்றனர். இங்கு போதிய அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் இப்பகுதியினர் பெரும் சிரமமடைந்து வருகின்றனர். குறிப்பாக வெள்ளக்கவி கிராமத்திலிருந்து அவசர தேவைக்கு கும்பக்கரை அருவி வழியாக பெரியகுளம் செல்வதற்கும் 6 கிலோமீட்டர் தூரம் என பகுதிகள் நடுவே ஆபத்தான முறையில் நடந்து செல்ல வேண்டும். மேலும் இந்த கிராமத்தில் சாலை வசதி இல்லாத காரணத்தினால் மகப்பேறு காலங்களில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியவர்களை டோலி கட்டி அடர்ந்த வனப்பகுதிக்குள் ஒத்தையடி பாதையில் கொண்டு வரும்போது சிலர் உயிரிழந்ததாகவும் அப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் நேற்று வெள்ளைக்கவி கிராமத்தை சேர்ந்த ராம்குமார் என்பவரின் மனைவி மேகலா உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார். அந்த பகுதியில் மருத்துவ வசதி இல்லாத நிலையில் நேற்று இரவு அப்பகுதி கிராம மக்கள் அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு இடையே மேகலாவை டோலி கட்டி கும்பக்கரை வழியாக பெரியகுளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இரவு நேரத்தில் ஆபத்தான வழியிலும் ஆற்றை கடந்தும் வனவிலங்குகளின் அச்சுறுத்தல் இடையே உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை மிகவும் சிரமப்பட்டு கொண்டு சென்றுள்ளனர். துரதிருஷ்டவசமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற சில நிமிடங்களில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து இதுபோல அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் தனி தீவாக இப்பகுதி மக்கள் இருந்து வரும் நிலையில் இதுபோல அவசர காலங்களில் எந்த வசதியும் இல்லாமல் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களை டோலி கட்டி செல்லும் போதே பலரும் இறந்துள்ளனர் என இப்பகுதி மக்கள் வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர். மேலும் இது குறித்து பலமுறை அரசுக்கு எடுத்துரைத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என அப்பகுதி மக்கள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர். எனவே இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் உடனடியாக வெள்ளக்கெவி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது.